Hi guys, welcome back to our channel Paul's Aquatics. Guys, இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம மணி பிளான்ஸ்லாம் வந்து எப்படி க்ரூம் பண்ணலாம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ஸ் வந்து நம்ம சாயில்லையும் வளர்க்கலாம், ப்ளஸ் வந்து நம்ம தண்ணிலையும் வளர்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து தண்ணியில் வளர்த்து நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அதை செப்பரேட்டாக வந்து ஒரு பாட்டில் வந்து சாண்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம மணி பிளான்ட்டை வந்து எப்படி க்ரூம் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொபகேட் பண்ண மணி பிளான்ட். ஸோ இதை வந்து நம்ம தனியாக எப்படிலாம் சப்ஸ்ட்ரேட் கொடுத்து என்னென்னலாம் கொடுத்து எந்த மாதிரி நம்ம அதை நல்லா க்ரூம் பண்ணி கொண்டு வரலாம், இந்த மாதிரி நல்லா க்ரீனிஷாக வர்றதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது முறையாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நான் இதுக்கு எடுத்திருக்க பொருள் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, செம்மண், நார்மலான நம்ம செம்மண் தான் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் கோகோ பிட் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வெர்மி கம்போஸ்ட்டும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தடில் தான் நம்ம மணி பிளான்ட்டை க்ரூம் பண்ண போகிறோம். எதுவுமே பெருசாக வந்து நம்ம அதுக்கு வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட்டோ எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. ஸோ பேசிக்கான ஒரு சில விஷயங்களை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த கார்டன் சாயில் இல்லை செம்மண் அண்ட் கோகோ பிட், வெர்மி கம்போஸ்ட்லாம் உங்களோட நியர்பை இந்த நர்சரியிலே கிடைக்கும். ஸோ அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக எடுத்திருக்கேன். அதாவது இப்போ செம்மண் பார்த்திங்கன்னா ஒரு பங்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரமும் கோகோ பீட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதில் பாதி எடுத்திருக்கோம். அதாவது அரை பங்கு எடுத்திருக்கோம். செம்மண்ணில் ஒரு பங்குன்னும் போது அது அரை பங்குன்னு எடுத்து டோட்டலாக எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தனியாக இந்த மாதிரி செம்மண்ணோட கல்லெல்லாம் இருந்ததுன்னா அதையும் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. ஸோ அது நீங்கள் கையில் வச்சு நசுக்கினாலே அது உடஞ்சிரும். ஏன்னா அதெல்லாம் வந்து சப்போஸ் உள்ளே நம்ம அப்படியே போடும்போது வந்து செடிகள் வளரும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பட் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் வந்து நம்ம அதில் கொஞ்சம் உடச்சி விட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. செம்மண், கோகோபிட், மண்புழு உரம். ஸோ இது உரம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் மட்டும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை, நீங்கள் இது வேணால் கொடுக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரியான ஒரு அதாவது இந்த மாதிரியான ஒரு பாட் எடுத்திருக்கேன். பிளாஸ்டிக் தான் இது. எனக்கு பக்கத்தில் இருக்க நர்சரியிலே கிடச்சிது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ருபீஸ் சொன்னாங்க. நான் ஆக்சுவலாக 2 வாங்கியிருக்கேன். ஸோ அதில் தான் நம்ம இப்போ பிளான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மிக்சரை வந்து நான் இந்த பாட்டில் நான் வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோ மிக்சர் பண்ணிக்கணும். சப்போஸ் ஒரு சிலவங்களாம் கொஞ்சம் பெருசாக எடுப்பாங்க. ஸோ பெருசாக எடுக்கிறவங்க நீங்கள் வந்து மண்ணும் ப்ளஸ் வந்து வெர்மி கம்போஸ்ட் அண்டு இந்த கோகோ பீட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாட்டு தான். இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வாட்டரை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. டைரெக்டாக நீங்கள் வந்து வாட்டரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஊற்றுறதை விட நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா வாட்டர்ன்றது எல்லா சைட்லேயுமே சர்க்குலேட் ஆகும். அண்டு தண்ணி வந்து அதாவது மணல் சப்ஸ்ட்ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேர் மாதிரி ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து டிக் பண்ணி நீங்கள் பிளான்ட்டை வந்து வைக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பிளான்ட்டை நம்ம எடுத்து நம்ம வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி ப்ரொபகேட் பண்ண மணி பிளான்ட்டை தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ மணி பிளான்ட் ப்ரொபகேஷன் யாருக்காவது அந்த வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்டு சீக்கிரமாக நம்ம மணி பிளான்ட் எப்படி ப்ரொபகேட் பண்ணுறது அப்படின்றதையும்
நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்ம ஒரு வீடியோவாக நம்ம கன்வெர்ட் பண்ணி போட்டுடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தான் நான் வைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரே கையில் மொபைல் ஹேண்டில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் நான் வச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்ம மணி பிளான்ட் நம்ம வச்சுருக்க பொசிஷன். ஸோ நல்லா நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். அண்டு அதை முடிச்சிட்ட பிறகு கொஞ்சம் வாட்டரை மட்டும் நல்லா நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே வைக்கும் போது, அதாவது ஒரு டைரெக்டான சன்லைட்டில் வைக்காதீங்க. நல்லா நிழலாக இருக்க இடத்துல மணி பிளான்ட்டை வைங்க. கொஞ்சமாக சன்லைட் பட்டால் மட்டும் போதும். அண்ட் வந்து நீங்கள் அடிக்கடி தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது. வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் தண்ணி கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா கூட போதும். அண்டு ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அந்த ஈரப்பதம் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி நீங்கள் ஊற்றலாம். நீங்கள் டைரெக்டாக வெயில் ரொம்ப அதிகமாக படுது அப்படின்ற பட்சத்தில் வந்து சீக்கிரமாகவே வந்து இது காஞ்சிரும். அண்ட் அந்த லீவ்ஸ்லாம் வந்து எல்லோ கலரில் மாறிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் டைரெக்ட் சன்லைட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஷேடியாக இருக்க ப்ளேஸ்லேயே நீங்கள் வைக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து எங்களோட ஜன்னல் கிட்ட தான் நான் வந்து இதை ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம எங்கே எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பர்டிகுலர் ப்ளேஸில் நம்ம வைக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஜன்னல் சைடு தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் மட்டும்தான், அதாவது ஒரு 6:30லேருந்து ஒரு 7:30 வரைக்கும் தான் கொஞ்சம் வெயில் சைடில் படும். மற்றபடி எல்லா டைமுமே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிழலாக தான் இருக்கும். ஸோ அந்த சன்லைட் இதுக்கு வந்து போதுமானது தான். அண்ட் வந்து வீக்லி வந்து கொஞ்சம் நீங்கள் இந்த பச்சை பால் இருக்குது இல்லையா, நீங்கள் டைரெக்டாக வாங்குகிற பால், அதை நீங்கள் ஸ்ப்ரேயரில் கொஞ்சம் நீங்கள் கலந்து கூட நீங்கள் இந்த மணி பிளான்ட் மேலே நீங்கள் அடிக்கலாம். ஸோ தட் வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்கும். ஸோ நம்ம இன்னொரு பிளான்ட்டுமே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம், இன்னொரு பாட்டையும் ரெடி பண்ணிட்டோம். ஸோ நம்ம ரெண்டுமே வச்சுருக்கோம். ஸோ வரக்கூடிய நாட்களில் இதோட க்ரோத் அப்டேட்டுன்றதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.